ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறது சிம்பிளாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஸ்க்ரீனர் உங்களுக்கு ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். அது போக ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு லிமிட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு போனஸ் டிப்பும் வந்து நான் எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ தட் வந்து இப்போ நம்ம வந்துட்டு தன் வெப்பில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணிட்டோம். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேன் எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஜஸ்ட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா என்னங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த கேண்டிலை கம்ப்ளீட்டாக எங்கல்ஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக இதை விட பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் இன்ட்ராடேலையும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் பொசிஷனெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட வெயிட்டேஜ் எப்போ அதிகமாக இருக்கும்னா, நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இதோட வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்க புல்லிஷ் எங்கல்ஃபிங்கை, அதுவும் ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட வெயிட்டேஜ் அதிகம். அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு, ஒரு முக்கியமான சப்போர்ட்லையும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தென் அதோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அப்போ அது மேலே போகிறக்கான பாசிபிலிட்டி வரும். ஸோ அதுதான் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்கு கொஞ்சம் கீழே வரும். ஸோ அப்படி கீழே வரும்போதுமே ஒரு இடத்துல டேர்ன் ஆகுறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு இடம், அதாவது ஹையர் லோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹையர் லோ பாயிண்ட்லேயே இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட வெயிட்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது எல்லாமே நமக்கு இந்த ஸ்க்ரீனரே சொல்லும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்க்ரீனரில் பர்டிகுலராக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 59 ஸ்டாக் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10லேருந்து 15 ஸ்டாக் நம்ம எடுப்போம். ஸோ அதில் நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போது ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத டிக் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம், இதில் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் கொடுத்துருங்க. அண்ட் தென் அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இண்டெக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ரிஸ்க்கையும் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதனால் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் பார்க்காம கொஞ்சம் லிமிட்டடாக பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, 200, 500, தென் சென்செக்ஸும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, மொத்தம் 6 இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 13 ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஃபில்டர் ஆகி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து ப்ரைஸ், இதில் ப்ரைஸ் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஈக்குவல் டு அப்படிங்கிறத வந்து மோர் தென் அப்படிங்கிற சேஞ்ச் பண்ணிங்க. பெராமீட்டரில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இஎம்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் லென்த் வந்து 20 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது டே டைம் ஃப்ரேமே இருக்கட்டும், கரண்ட் கேண்டிலே இருக்கட்டும். இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இஎம்ஏ அப்படிங்கிறத ஒரு லைன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 20 இஎம்ஏ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து டைம் ஃப்ரேம். கேண்டில், கரண்ட் கேண்டில் அப்படிங்கிறது இப்போது க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து 20 இஎம்ஏக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இதை அத்தனையுமே நம்ம யூஸ் பண்ணி முடிக்கும் போது நமக்கு 12 ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. எப்பயுமே டாப்லேருந்து அப்படியே வாங்க. ஓகே, ஸோ இதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது அப்படியே டாப்லேருந்தே வாங்க. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக சார்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் சார்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்மாலர் விண்டோவில் வந்து கிடைக்கும். பட் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக சார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தன் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் என்னென்னா இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கான இது எல்லாமே இந்த ஸ்க்ரீனரில் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த ஸ்டாக் புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இது காட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாமே ஃபைன். நம்ம இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அது வந்து உங்களுக்கு புரியும். அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே எதெல்லாம் புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இஎம்ஐ 20க்கு மேலே இருக்கணும்னு. ஸோ அது உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் இப்போ ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போது மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க. அது
ஆட் பண்ணிட்டேன். தென் வந்துட்டு செட்டிங்ஸில் கொடுத்து 20 EMA நம்ம கொடுத்துருக்கோம். நான் லைன் மட்டும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யா ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் ப்ரீவியஸாக டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் வந்து இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக எங்கல்ஃப் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஸ்க்ரீனரில் அப்ளை ஆயிருக்கு. அண்ட் நம்ம அடுத்து கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா அது வந்து 20 EMAக்கும் மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து முக்கியமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஈஸியான ஸ்டாக்ஸ் கிடச்சிரும். நம்ம இந்த கேண்டில்ஸ் எங்கே ஃபார்மேஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் இதோட லோ பாயிண்ட் மட்டும் அப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்க்கெட் எங்கே நின்றுருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ இது வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல இருந்தது. இப்போ அதே இது வந்து சப்போர்ட் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல நிற்கிது. ஓகே, இன்னுமே எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் லைன் ஷாட் அண்ட் தென் நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராப்பரான சப்போர்ட். இதை வேணால் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஆஃப்டர் தட் இது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் தென் இப்பயுமே வந்து என்ன அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா புல்லிஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயும் வந்து ஒரு டவுட் வரும், என்னென்னா நான் புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆன உடனே எடுக்கலாமா இல்லை இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அது வந்து நான் எப்படின்னு இப்போ சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம என்ட்ரி நம்மளோட ஸ்டைலை பொறுத்து வரும். இப்போது அக்ரெசிவாக எடுக்கிறோம் அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஸ்டார்ட் ஆன உடனே கம்ப்ளீட் ஆன உடனே அவங்க எடுத்துருவாங்க. புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே ட்ரேட் எடுத்துருவாங்க. இது வந்து அக்ரெசிவான என்ட்ரி. இப்போ அக்ரெசிவான என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்னம்னா நம்ம ஸ்டாப் லாஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். இப்போ நான் இந்த இடத்துலேயே நான் என்ட்ரி போடுறேன் நெக்ஸ்ட் டே அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே கேண்டில் இன்றைக்கி தான் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த லோ அவ்வளோதான் வைக்க முடியும். கரெக்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லோ பாயிண்ட் வந்து வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா எக்ஸாக்ட் லோ போட்டோம்னா ஒரு டிப் தான் வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை எனக்கு நல்லா ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா தென் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் லோ கூட நம்ம வைக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம டார்கெட் வந்து நம்ம எவ்வளோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல வருதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டார்கெட்ஸை வைக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அக்ரெசிவாக நெக்ஸ்ட் டே நம்ம எடுக்கிறோம். இதே இது வந்து கன்சர்வேட்டிவாக எடுக்கிறோம்னா என்ன நடக்கும்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங்களோட ஹை. இப்போது இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே உள்ளே வருதா, உள்ளே வராமல் இப்போ நார்மலாக இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து உங்களுக்கு உள்ளே வருது. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த டேயில் வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ணுது. எகைன் மார்க்கெட் இப்படி மேலே போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறது தான் வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சர்வேட்டிவாக நம்ம என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னாலுமே உங்களோட எஸ்எல் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஒரு ஸ்டாக்குக்கான ஐடியா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். பவர் கிரிட் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பவர் கிரிட் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா 20 EMAக்கு மேலே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்மும் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பேரிஷ் கேண்டில் அண்ட் தென் இது கம்ப்ளீட்டாக எங்கல்ஃப் பண்ணது இந்த புல்லிஷ் கேண்டில். ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங். இப்போது நமக்கு முக்கியமானது என்னென்னா இந்த இடத்துல சப்போர்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் பெரிய லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. கரெக்டுங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னா பாரதி ஏர்டெல் பொறுத்தளவு இந்த இடம் தான் டாப்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. பட் இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸில் நம்ம அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அடுத்து எகைன் என்ன ஆயிருக்கு, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அண்ட் 20 EMAக்கு மேலேயுமே இருக்குது. ஓகே, இப்போது ஓவரால் ட்ரெண்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இது வந்து பை ட்ரெண்டாக இருக்குது. ஓகே,
இதிலிருந்து இந்த ஸ்விங்ஸ்லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக செல்லுக்கு மாறலை. இப்போ தான் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா வேறு என்ன இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த டாப்லேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டே வருதா, கிளியரா? இப்போது நமக்கு 20 EMA ப்ளஸ் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இது எல்லாமே இருந்தாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, இங்கே ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆயாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட், கரெக்டாக? அப்போது ஒன்ஸ் அகைன் இதை ஹிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஹிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் வந்து நம்மளோட என்ட்ரியை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து இதோட முக்கியமான விஷயம். இப்போது நான் ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரொம்ப முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதே ஸ்டாக்கில் கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே பெட்டரான ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு, கரெக்டாக? அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் எப்படி கீழே வந்துச்சோ அதுக்கடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த லெவலில் ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கீழே வந்திருக்கு. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 டேஸாக மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் இருந்திருக்கு. ஆனால் எப்போ ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணுதோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்து லெவல்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது, கரெக்ட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பாஸ் எடுக்குதா, ஒரு 3 டேஸ் வந்து ஹோல்ட் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து மார்க்கெட் எங்கே போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கா. இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, நான் எந்த இடம் சொல்கிறேன்னா இந்த இடத்துலேருந்து இறங்கியிருக்கா. அதே இதுதான் எகெயின் வந்து இந்த இடத்த ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் ஆகிருக்கு. அப்போது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனும் வேலிடாக தான் இருக்கும். ஸோ தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தான் வந்துட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங் இஎம்ஐக்கு மேலே இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ரைஸ் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துலையுமே சில பேருக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, அப்போ இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருச்சு, ஸோ தட் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் அபவுட் 20 EMA இது அதுக்கு ரீசனானா அப்படி இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கம்ப்ளீட்டாக கீழே வந்திருக்கு, கரெக்டாக? அப்போது எப்போ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இதை தாண்டுதோ அப்போது நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் வந்து 20 EMAக்கு மேலே இருக்குது, ஆல்ரெடி புல்லிஷ் எங்கல்ஃபிங் கன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ரீவியஸ் லெவலாக இருந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அந்த ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஒரு பவர் கிரிட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறது எடுங்க, இந்தியன் ஆயில். ஓகே, ஸோ இந்தியன் ஆயில் எடுத்திங்கனாலுமே எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சினாரியோ தான். இப்போது இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் இது வந்து ரொம்ப டோஜி தான், பட் ஸ்டில் ஓகே. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து நமக்கு அந்த கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு கன்சாலிடேஷனுக்கு மேலே கரெக்டாக இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது. அப்போது ஒன்ஸ் அகைன் ஓகே, இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு மேலே போய் மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி குட். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக க்ளோஸ் ஆகலை, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இது வந்து ஒரு கன்சாலிடேஷன், அதாவது நான் இந்த இடம் சொல்கிறேன், இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதுலேயுமே ப்ராப்பரான கன்சாலிடேஷனை இது வரைக்கும் மார்க்கெட், ஆனால் இங்கே க்ளோசிங் கரெக்டாகவே ஆகலை, தெரியுதா? விக் மட்டும்தான் போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு விக் மட்டும் போயிட்டு வரும், ஒரு சின்னதாக மட்டும் பாடி மட்டும் அங்கே மேலே இருக்கும். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீழே இறங்குது. ஆனால் ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா எகைன் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அடுத்த லெவலில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், அதுவும் வந்து எனக்கு ஸ்டாக்ஸ் ஈஸியாக கிடைக்கணும். நிறைய ஸ்டாக்ஸ் வேணாம், எனக்கு ஒரு 12 13 இல்லை 15 ஸ்டாக் இருந்துச்சுன்னா போதும். அதுக்குள்ளே நான் சிலதை பிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் செல் பண்ணிட்டு வெளியில் வரேன் அப்படிங்கிறதுக்கான செட்டப்ஸ். இப்போது ஒரு போனஸ் ஒன்று பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம ஜென்ரலாக ஸ்விங் ட்ரேடிங் வாங்கும்போது எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து அந்த ஷேரை வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஷேர் நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு 1905 ரூபாய் தேவைப்படும்.
இப்போது என்கிட்ட கேஷ் கம்மியாக இருக்குது, நான் லிவரேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். ஸோ அதுதான் எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலுக்கு எனக்கு 4.55 டைம்ஸ் வந்து லிவரேஜ் இருக்குது. அப்போது நான் 1900 ரூபா கொடுக்க தேவையில்லை, 419 ரூபா பர் ஷேருக்கு வந்து நான் கொடுத்தேன்னா போதும். ஸோ மார்ஜின் ரெக்வர்டு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஷேர்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த எம்டிஎஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லிவரேஜ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இதுக்கான டார்கெட் வந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனாலும் சரி, அதுக்கான இது வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கீழே வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ஒரு தெளிவான வெபினாரும் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து என்னென்னா நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், என்கிட்ட கேஷ் கம்மியாக இருக்குது, நான் லிவரேஜ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எம்டிஎஃப் வந்து ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. இதில் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் வச்சு எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக நம்ம வந்து 20 EMA வச்சு எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். ப்ரைஸ் ஆக்ஷன் படியுமே பவர் கிரிட்டாக இருக்கட்டும், பாரதி ஏர்டெல், இந்தியன் ஆயில், ஸோ இதெல்லாம் வச்சு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தர்றோம். நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.